cars are a group of wood-carved monuments noted for their structural and iconographical excellence. This subject has reference in historical perspective. The word chariot means superior in Tamil. பதினாறு வயசில் வேலை கற்றுன்னு நான் 16 வயசுலேருந்து இந்த கோவிலுக்கு தேர் செய்யும்போது எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி சக்கரமெல்லாம் பழுதெல்லாம் பார்த்து தேர் வேலை செஞ்சு தான் இருக்கேன் இது வரைக்கும். இது கோழினூர் தேர், திருவனந்தபுரம் தேர், இதெல்லாம் பழுது பார்த்து தேர் ஓட்டணுங்கன்னா எங்கள் தாத்தா தான் இந்த கோவிலுக்கு ஆஸ்தான ஸ்தபதி. அடுத்தாப்புல எங்கள் அப்பா வந்தார், அதுவும் ரெக்கார்டெலாம் இருக்குதுங்க இந்த கோவிலில். அடுத்த ஸ்தபதியாக நான் வரணும்ப்போ தேரெல்லாம் எங்கள் தாத்தா தான் செஞ்சு, வாகனமெல்லாம் எங்கள் தாத்தா தான் செஞ்சார். பூரா மர வேலையெல்லாம் எங்கள் தாத்தா செஞ்ச வேலை தான். The Sthapatis are the skilled artisans who are engaged in making these cars. Their skill is inherited and not acquired. The Ter maker is known as the Rathakarar. Though they are not in the regular service of the temple, they were always engaged in temple-related festivals and activities. The temple car is not only a thing of beauty as an architectural and iconographical monument, but also a force in the cultural life of the Tamils. The temple car was treated as symbolic of the cosmos. ஸ்தபதி என்பவர் ஆச்சாரோ விஸ்வகர்மஞ்சா ஸ்தபதி நாம கஸ்ததகா தேசுகோதாகாரம் செய்வா சிவமாலாஸ்த பண்டிதகா சிகா యజ్ఞో పవిత్రించ విశ్వమాలా కమండలం విభూతి గంటలేపనం చేయవ శ్రీ సంధ్యావంతనం గాయత్రి వేదపారోగో ఓంకార రీంకార கர்த்த கர்த்தவியம் விஸ்வபிராமணத்தோ பிராமண. இது மாதிரி 16 ஸ்லோகம் இருக்குது. எப்படி இருக்கணும்? ஸ்தபதி சிகா குடி வச்சிருக்கணும், பூணல் போட்டுக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும், யோகம் பண்ணணும், தவம் பண்ணணும், ஞானத்தில் இருக்கணும். அவனுக்கு ஒரே சிந்தனையோட வாழ்க்கை வாழறதுக்கு அறிவு அது மேலே போகணும். In ancient times, kings and warriors fought against the chariot. The chariot is a remodel of the temple, or rather the moving temple. The theme of sculptures depicts the terrestrial, celestial and the other world life of human and heavenly beings. Tamil chariots have many beautifully carved wooden figures on the body of the temple car, representing animals, nagas, yakshas and yakshis, demons on the bottom level, yogis and rishis on the middle level, and devas and siddhas, dikpalas and gandharvas on the upper row, along with all the main deities who are throughout every tier. அதாவது ஆதி காலத்திலேருந்து தேர் உருவான இடம்னு வரலாறு பற்ற ஸ்தலம் இது. இது பெரிய நாயகி உடனுரை வீரட்டானேஸ்வரர் கோயில் இந்த திருக்கோயில் சிவனுடைய பேர் இது. இந்த கோவிலில் அந்த காலத்து ராஜாக்கள் காலத்துலேருந்து சில வழிபாட்டு முறைகள்லாம் ரொம்ப தீவிரமாக பக்தியை ரொம்ப ஈடுபட்டு ரொம்ப தீவிரமாக கடைபிடிச்சு வந்திருக்காங்க இந்த கோவிலில். அதாவது அப்பர் சுவாமிகள்ன்றவர் இங்கே மோட்சம் அடைஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலம் இது. பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து சங்கராச்சாரியம் கொண்டு எல்லோரும் இங்கே பூஜை பண்ணி ஸ்ரீசக்கரெலாம் பிரதேசம் பண்ணி நிறைய இங்கே வந்து ஆன்மீகத்தை வளர்த்து விட்ருக்காங்க. ஜைன மதத்துலேருந்து சைவ மதத்துக்கு திருப்பி கொண்டு வந்ததாக திலகவதி அம்மையாருடைய தம்பி தான் அப்பர் சுவாமிகள்ன்றது. அது ஒரு சிறப்பு பேர் இந்த திருக்கோயிலில் உண்டு. அந்த கோயிலுக்கு இப்போ பழைய தேர் இப்போ கீழகமாகி போய் ரொம்ப அதாவது ஓட்டத்துக்கு சரியில்லாத நிலையில் இப்போ புதுசாக திருத்தேர் பண்ணிகிட்ருக்குறோம். இது சுமார் பார்த்திங்கன்னா இலுப்ப மரங்களாலும் வாகை மரங்களாலும் பர்மா தேக்குகளாலும் வேங்கை மரங்களாலும் கொண்டு இதை செய்யப்படுகிறது. கீழே பூதப்பார்னு சொல்லிட்டு பூதப்பார், அதுக்கு மேலே வந்து தேவாசனம், சிம்மாசனம், அதுக்கு மேலே உபபீடம், அதிஷ்டானங்கள்னு வந்து வரிகள் இருக்குது. இதில் வந்து நாகபந்த படல்,
கஜப்படல் அந்த மாதிரி ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு பாகங்கள் இருக்குது திருத்தேரில். அந்த பாக லட்சணப்படி முதல்ல வந்து பூதப்பாருக்கு அப்புறம் அதிஷ்டானம், அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தேவாசனம், நாடகாசனம்னு தேவாசனம், சிம்மாசனம், இந்த மாதிரி 5 வகையான ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியவங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நாங்கள் செய்துட்ருக்குறோம். தசாவதாரத்தில் வரக்கூடிய வாமன அவதாரம்னு ஃபஸ்ட்டு போட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் வராக அவதாரம் இருக்குது, அதுக்காக நரசிம்ம அவதாரம் இருக்குது. பக்கத்தில் வந்து லிங்க பூஜை பண்ணுற மாதிரி அம்பாள் வந்து லிங்க பூஜை பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி. அது பக்கத்தில் அயகிரிவர் இருக்குது, லக்ஷ்மி அயகிரிவர் அங்கே இருக்காங்க. கீழே வந்து 2வது வந்து நாகபந்த பாருன்னு பேருங்க. அந்த சிம்மப்பாரில் சிம்மவரி, காமதேனு, சிம்மம், அன்னப்பட்சி, அதில் வரக்கூடிய ஒரு பக்கத்துக்கு வந்து சப்த சிங்கங்கள், இது 4 பக்கமும் இருக்குது. 28 சிம்மம் வரும். ஒரு பக்கத்துக்கு சப்தம் 7 சிங்கம் இருக்குங்க. இதில் நடு மையத்தில் பார்த்தீங்கன்னா புருஷா முருகன் சொல்லிட்டு இவர் வந்து சிவர் ரிஷி, இது ஒரு மகா ரிஷின்னு பெரிய மகரிஷிங்க. இவங்க 4 பக்கத்தில் இவங்க தாங்கக்கூடியவங்க, இவங்க ரிஷிகளாக இருக்காங்க தேரில், திருத்தேரில். மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்த மாதாக்கள், அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நித்திய தேவிகள் இருக்காங்க. The upper superstructure is a temporary structure highly decorated with brightly colored applique cloth. The music, dance and recital of the holy verses were all integrated with the car festival. The Vijayanagar period was the golden age of temple cars. Inscriptions from that period bear ample testimony to flourishing conditions of temple cars. So sometime in around 1996 I started taking pictures of temple car. In those days of course it was only in negatives and slides. So almost I have serially documented before the condition of those cars become really worse. Then slowly I started having a little bit of interest to know what these cars are made and how they are made. So after I moved to Pondicherry on my search for a book, finally I came across the book on temple cars by Dr. Raju Kalidas. Pioneering work which has been done, published way back in 1989. It was actually his PhD thesis work on primarily focusing on the iconography of the temple cars. ஸ்ரீகரம், கஜம், காந்திரம், ரிஷிகேஷம், மிகேதனம், ஸ்ரீபத்ரம், ஸ்ரீ விசாலஞ்ச பத்மகம் பத்ரம் சிவம் இத்ததே தசநாம தியானகம் சோமபீடோ வாபிஷ்டானம் பாதம் தோப்பிரதகா. அதில் இந்த மாதிரி இப்படி இருக்கணும், பீடம் இந்த மாதிரின்னு ஒன்றுக்கும் சதுரமாக இருக்கணும், எண்கோணமாக இருக்கணும், 16 பட்டையாக இருக்கணும், 24 பட்டையாக இருக்கணும், 22 பட்டையாக இருக்கணும். இது சாஸ்திரத்தில் உள்ளது. மண்ணெடிக்கும் அதான் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சேந்திரியங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பூதங்கள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அந்த பூதத்தை பஞ்சபூதத்தை அடக்கி வாசி, அடக்கு மனசு அடக்கு, ஆசைப்படாத. அதுக்கு தான் பஞ்சபூதத்தை கீழே வச்சான். பஞ்சபூதம் இழுக்கும் தேர, பஞ்சபூதம் அழுத்தம். பூமாதேவியில் என்ன பண்ண முடியும்? அவளுடைய அனுக்கிரகம் ஊன் நமக்கு. கீழே ஆமையை போடணும், 50 அடக்கும். அஷ்டலட்சுமி கண்டிப்பாக போட்டே ஆகணும். அது எதுக்குன்னா எல்லா தேவதைகளும் இருக்குது. நீ கேட்கும்போது நான் தரேன். திருவண்ணாமலை தேரில் பூரா அஷ்டலட்சுமி அடிச்சிருக்கேன் நான். Outside the temple, little beyond the main gopura, the temple cars are stationed at a place called Theradi. In temple cars, the vimanas are fashioned in octagonal, polygonal,
circular and square shapes. Another feature of the temple car was that unlike temples, the vimanas were dismantled after the festival. விஸ்வகர்மாவால் படைக்கப்பட்டது அவ்வளவும். பிறக்கும்போது குழந்தை அறுக்கும்போது கத்தி தேவைப்படுது, இவனை அடக்கம் பண்ணும்போது கத்தி தேவைப்படுது. மனு மயா துஷ்டா சிற்பி விசேஷம் இந்த 5 பேர் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. பிரம்மா அதாவது சில்பிச்சா ஹிருதயம் பிரம்மா, அஷ்டத்வயம் அதி சங்கரம், சில்பி மாதா, சிலா புத்திரகா, சாஸ்திரம் புத்திரமேவஜா. மயன்தான் தாய். மனு மயா துஷ்டா சிற்பி விசேஷம் 5 பேர். 5 பேர் நகை செய்கிற ஆள், உளிசி இரும்பு வேலைக்காரு, செப்பு வேலைக்காரு, பித்தளை வேலைக்காரு, கருங்கல் வேலைக்காரு. 5 பேரும் தாரு சிலா சுதா மிருத்து கட்சக்கரகா தந்தம் எந்திரம் கிரியா சக்தி நாம் தசகர்மனா. இந்த 10 விதத்திலையும் செய்யக்கூடியவனுக்குத்தான் ஸ்தபதி. இப்போ எல்லாரும் இப்போ கடாமணம் எல்லாருக்கும் ஸ்தபதி வச்சுட்டாங்க. இப்போ எல்லாரும் போகிறாங்க, ஒரு வேலை செஞ்சாலே போதுன்றாங்க. இப்போ எல்லாருக்கும் ஸ்தபதி ஆகிப்போச்சு. Then by chance I met Mr. Bhonasundaram at the Perumal Koil in the Mahatma Gandhi Road in Pondicherry. While the new car was being made ready for the festival sometime around 2000 or 2001, he introduced me to his father, K. Rajamani. So already he was in his early 70s by the time I first met him. Unlike the other Sthapatis, he was quite open to the idea of his art being known to the public in general, and he was willing to divulge some of the secrets. सर्वेषां विवर्णानां मानमेवं प्रवक्ष्यते प्रमाण रसारे नरे निमुच्चां केशवं केशवमच्चां च लीचञ्चा लीचमुच्चां च योग एवं मच्चां चिदङ्गलं प्रदेशां विदश्चिद्वादशाङ्गलं इद्वद्दि दुर्जासन्त्या चतुर्कलं भवेत् मूले ब्रह्मा मध्ये विष्णु आग्रे विश्वकर्मणः सरसिजल नैकायां मध्यमे राजलक्ष्मी श्वेतशाली मगाशाली रक्तशाली तथैव च शैवन्त्यं पालिञ्च चबाली पंचविद्यते. இதான் லட்சணம், முழக்கோளுடைய லட்சணம். இது ஒரு இடத்துல இருக்கிறத நடக்க முடியாதவங்க, வர முடியாதவங்க, கோயிலில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் தேரில் வரேன், வந்து என்னை தரிசனம் பண்ணிங்க. ஆத்மா பல நாள் சிந்தனையோடு இருக்காங்க. அந்த ஆத்மாவை இன்றைக்கி வந்து அந்த தேரில் வரும்போது எழுந்து எப்படியாவது வந்து அம்மா தாயே சகுமாரின்னு சொல்லிட்டா அது அவங்களுக்கு திருப்தி ஆகி போகுது. மனம் அது செம்மையானால் மந்திரம் மனசு நிம்மதிக்கு வராங்க. இதுதான் நடமாடும் தெய்வம். So he coaxed his son Bhonasundaram to give me his original drawings of how the temple cars is made and how they plan out a regular drawing and chart out all the layers before they actually commence on the work. In 2010, I planned for an exhibition in the Ashram Exhibition Hall exclusively on the temple cars of South India. But my quest for more authentic work continued. While I had had good documentation of the temple cars of Villanur, which had 3 beautiful cars, I also in between found that the Narasimhan Koil, Changiri, has a wonderful temple car dedicated to Vishnu in his Narasimha avatar. கட்டை போடுறது, இந்த முட்டுக்கட்டை போடுறவங்க தூக்கி மேலே சன்ன மரம் போடுறாங்களே, அது ஓரளவுக்கு தான் தெரிஞ்ச ஆளாக அனுபவம் உள்ள ஆளாக போடணும். இப்போ வரணும் அப்படி கிடையாது. வரணும் ஆள் தழுத்து வைக்கணும், தூக்கும். என்ன பண்ணுது? அதுக்கு தான் அந்த உள் சக்கரத்தின் கீழே அஞ்சராணின்னு போட்டு மேலேருந்து அடிச்சேன்னு கொண்டாந்து விட்டுட்டு மேலே ரோப் போட்டு இழுத்து வச்சு அதுக்கு இதுக்கு ஜாயின் பண்ணி விடுவேன். இப்போல்லாம்
கம்ப்யூட்டர் காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்களும் கொண்டு விட்டோம் அதை. யானைகள் வலுவாக இருக்கணும்ல. There are two major scriptures which are important. One is the Vastu Shastra, which deals with the idea of architecture. Next comes is the Shilpa Shastra, actually the treatise which defines the way the entire Hindu iconography stands on the Shilpa Shastra. Just like the temple being consecrated to the Lord at the end of it being completed, same way the temple car has to be consecrated before it can be pulled on the festival. Principles are laid down. There is a lot of freedom for the artist to depict and maneuver and bring out the beauty in its larger form. தேர் கலைன்றது வந்து ஒரு ஆர்கிடெக்ட் சம்மந்தப்பட்டது தான் தேர் கலைன்றது. ஒரு இன்ஜினியரால் எப்படி ஒரு பெரிய கண் அண்ணாந்து பார்க்கக்கூடிய பல மாடி அடுக்குகளை கட்டக்கூடிய தகுதி வாய்ந்த பல சிறப்பு வாய்ந்த பேர் எடுத்த பல வல்லமை பெற்ற இன்ஜினியர்கள் எப்படி கட்டுறாங்களோ அதை மாதிரி இதில் பல திறமைசாலிகளும் பல வண்ணமைகளும் பல சிற்ப சாதனம் கடவுளுடைய ஞானத்தை பெற்று தான் இந்த தேர்களை அமைச்சிருக்காங்க அந்த காலத்து ஸ்தபதிகள். எங்கள் பரம்பரையை சார்ந்த இவரோட அப்பாவோட தம்பிகள் ஆகட்டும், இவங்க நாங்கள் பிள்ளைகளாக நான் ரங்காச்சாரி, புவனசுந்தரம், வெங்கட்ரமணன்ட்டு பக்கத்தில் சித்தப்பா ராஜாராமு, ராதாகிருஷ்ணன், ஏழுமலை, தேவநாதன் சொல்லிட்டு இத்தனை பேர் நாங்கள் இந்த பணியை வந்து, அதாவது அந்த காலத்தில் எந்த இன்ஜினியரும் கிடையாது. அன்னைக்கு இன்ஜினியர் வந்து விஸ்வகர்மா தான் இருந்திருக்கான். அதை மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு அப்பா கொடுக்குற தைரியங்களில் நாங்கள் இன்றைக்கி பல திருத்தேர்களை அமைச்சிக்கிட்டு வரோம். இதுக்கு வந்து இந்த கலை அழியாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு அறநிலை சார்பாக எங்களுக்கு சபதிகள் பட்டம் கொடுத்துருக்கு, அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த அங்கீகாரம் பத்தாது எங்களுக்கு. இதுக்கு கூட வந்து நீங்கள் நியமிக்கிற மண்டலத்துக்கு மாவட்டத்துக்கு 2 ஸ்தபதிகளை உங்கள் டிபார்ட்மெண்ட் மூலிமா பயின்ற ஸ்தபதிகளோ இல்லை பரம்பரை செய்த ஸ்தபதிகளையோ 2 பேர் நிறுவி இந்த தொழிலுக்கு ரொம்ப, அதாவது நலிஞ்சு போகிற மாதிரி இருக்கிற மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு வளரணும், இந்த கலையை வளர்க்கணும், அதனால் நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்லி முன் வந்து இந்த கலையை அழியாத சாஸ்திரோத்தமாக எவ்வளோ வலிமையாக இதை கடைப்பிடிச்சி வந்தாங்களோ அதே மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு வந்து இந்த அரசு, இந்த அறநிலைத்துறை சேர்ந்துன்னா நாங்கள் இன்னும் இந்த கலையை பின்னாடி எதிர்காலத்துக்கு வர்ற மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ இந்த சிற்பக்கலையை கற்றுக் கொடுத்து, அதாவது இந்த ஆதாரங்கள் தொல்பொருளில் இருக்கிற ஆதாரங்கள் எப்படி பாதுகாக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மர திருத்தர்களை பாதுகாக்கிறதுக்கும் அதை செய்து புதுப்பிச்சு புதுசாக செய்யறதுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இன்னும் கற்றுக் கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றளவும் இன்றைக்கும் நாங்கள் அதை திருப்பணி செய்துட்டு இருக்கிறோம். The Hindus considered it a great honor to possess temple cars and conduct festivals for their villages. Even in medieval Tamil country, most villages had their own temple cars and annual festivals. People get together with a spirit of oneness on these occasions. Car festivals had a profound impact on the common beliefs of the people. These processions around the village was believed to relieve people from epidemics. The Hindus believed that the pujas and the festivals increase the prosperity of the land, so they frequently honored the gods and goddesses with festivals and offerings. அரியானை அடித்தூக்கி ஆடினானே, அப்பருக்கு சூழலை அகற்றிட்டானே, தெரியாமல் முன்தொடர்ந்து தொழுதோனா சுந்தரருக்கு திருவடி சூட்டினானே, கரியானை அம்பாக்கி கனகமேறு கல்லினை வில்லாக்கி கடியோடி
திரிவாதம் திரிபுரத்தை சிரித்தரித்த திருவதிகை பெருமானை சிந்தை செய்வாம் பாடினார். அப்போ இந்த திரிபுரர்கள் என்ன பண்ணாங்க, என்னடா நம்மளுக்கு இவ்வளோ ஈஸ்வரம் பண்ணா, நமக்கு அவனுக்கு ஒரு தேர் பண்ணி கொடுக்கணும், விஸ்வகர்மாவை கூப்பிடு, விஸ்வகர்மாவை கூப்பிட்டு தேர் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் தேர் பண்ணி இவங்க தான் தேர் உற்பத்திக்கு திருவதி தான் தேருக்கு முக்கியத்துவம். முதல் தாத்தா பிச்சாசாரி. பிச்சாசாரிக்கு 4 பிள்ளைங்க, பொன்முடி ஆச்சாரி, சுந்தராச்சாரி, தாண்டவாச்சாரி, குட்டியாச்சாரி, அப்புறம் குப்பாச்சாரி ஒருத்தர். இந்த 4 பேரும் 4 திக்குக்கு போட்டாங்க. அவங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க. வேலை கற்றுக்கின பின்னாடி அது லைன் மாறி போச்சு, விட்டுட்டாங்க. போடா நீன்னு சொல்லிட்டாங்க. மட்டும்தான். ஆமாம், குப்பாச்சாரி இங்கே இருந்துட்டாரு. அவர் என்ன பண்ணார், இந்த கோயிலுக்கு முதல்ல தேர் செஞ்சார். இந்த பிச்சாச்சாரி வந்து தேர் செஞ்சார். சென்னையில் கஜேந்திர ஸ்தபதினு ஒருத்தர் இருக்கார், ஜெகதீசன் ஒருத்தர் இருக்கார். சென்னையில் தேர் செய்கிறவங்க அவங்க அந்த பக்கத்தில் தேசாந்திர வழக்கன்னு அவங்க அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளக்கூடிய தேர்களை அந்த காப்பி டைப்பில் அவங்க அந்த மாடல் அவங்க கடைபிடிச்சி அதை செஞ்சுன்னு வராங்க. அப்போ எங்கள் அப்பா செய்ய தேர் இது திருப்பதியில். இது எங்கள் அப்பா அம்மா உப்பாச்சாரி பாலகுஜாம்பாள். குத்தாட்டம் நரசிம்மாச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கள் அப்பா காலத்தில் இருந்தார். அவர் நல்லா வேலை செய்வார். அவர் எங்கள் வேலை மாதிரி செய்வார். நான் கண்டுபிடிப்பேன், இது நரசிம்மாச்சாரி வேலை, இது எங்கள் வேலை, இது நம்மால் செஞ்சுதா இது நான் கண்டுபிடிப்பேன். இவனுக்கு தெரியாது. To appease the gods, they were taken in processions, hoping for good rains, health and prosperity of the land. It was also thought that the 7-day festival symbolically eradicates the 7 illusions that haunt human life. These festivals provided a common space for the people to meet freely, to escape from the monotony of the domestic life, and sometimes even arrive at matrimonial alliances. Annual festivals in the temples were the most colorful and illuminated affairs. Known as Mahotsavam, they were conducted for a number of days with all pomp and splendor. Thousands of people thronged to the temple from neighboring villages and towns to take part in the festival. The cart pullers hold the vadams and put them with all their might. Some men from behind the back wheels apply a wooden lever called Thadi to push the wheels forward. The Hindu temple is a monument, a place of worship and a center of cult activities. The temple car is an abode of artistic works. The famous car festivals happen in cities like Madurai, Srivilliputtur, Thiruvarur and Chidambaram. நான் வந்துங்க 83, 84 10th முடிச்சேங்க. 10th முடிச்சுட்டு அப்பா கூட இது குலத்தொழில், பரம்பரை தொழில். அந்த பரம்பரை தொழில்னால இதை அப்பா கூடவே எனக்கு சின்ன வயசுலேருந்து செந்தமிழ், நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கன்ற மாதிரி எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். எங்களுக்கு செய்ய சொல்லிட்டாங்க. அது வீட்டில் பரம்பரை பாடமாக வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் சுலுவாக, அதாவது குருவும் அப்பாவும் 2 பேரும் ஒரே அமைப்பாக எனக்கு கிடைப்பட்டது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதங்க. அப்பாவுக்கு அப்பா, குருவுக்கு குருவாக எங்களுக்கு இந்த தொழிலை ரொம்ப ஞானத்தையும் கூட ஊட்டி, அந்த ஞானத்தோடு செய்தால் தான் சிற்பங்கள் வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதை சிற்பங்களை லட்சணங்களையும் சொல்லி கொடுத்துருக்காருங்க. சிற்ப லட்சணத்தில் தாள முறைப்படி 8 பங்காகவும் 10 பங்காகவும் தசபாகம், சப்தபாகம் சொல்லிட்டு இந்த மாதிரி உருவங்களுக்கு லட்சணங்களை சில சொல்லி கொடுத்துருக்காரு, சுலோகங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடி இன்றைக்கி நாங்கள் சமஸ்கிருதத்தில், சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறதுனால சிலதெல்லாம் எழுதி வச்சு பார்த்து படித்து இன்றைக்கி நாங்கள் இன்ன வரைக்கும் கடைப்பிடிச்சி அந்த பழைய சிற்ப அளவுகளையும் சாஸ்திர சம்பிரதாயங்களையும் நிறைய கடைப்பிடிச்சி வந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சிற்ப லட்சண பிரகாரம் தான் இதில் இருக்கிற சிற்பமெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு இதுவாக கிட்டத்தட்ட சுமார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 25 வருஷமாக இதில் அனுபவத்தில் இருக்கேன். இதில் அப்பா கூட திருவந்திபுரம் தேர் பண்ணியிருக்காங்க தாத்தா, அதை பார்த்துருக்குறேன். அது கூட எல்லாம் வேலை செய்யலை, ஆனால் திருவண்ணாமலை தேரில் வேடிக்கை கூட சின்ன பையன் அப்போல்லாம்
திருக்கோவிலூர் தேரில் அப்பா கூட ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பாண்டிச்சேரி வரதராஜ பெருமாள் கோயிலில் வேலை செய்து கொடுத்துருக்கேன் அவர் கூட, அப்பா கூட. இப்போ பண்ருட்டியில் ஒரு தேர் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஃபுல்லாக ஒரு நாங்கள் 3 பிள்ளைங்க, நாங்கள் 3 பேரும் செய்து அதில் அப்பா மூலயமா வேலை செய்து கொடுத்துருக்குறோம். தேர் நல்லா சிறப்பாக ஓடி வந்துகிட்டு இருக்குது இன்னை வரைக்கும் தேர். அதுக்கப்புறம் 9 கால் ஒரு கார்னருக்கு 9 கால் வரும். 9 கால் வரும்போது கணக்கு பண்ணி 36 கால் வரும், 52 கால் வரும், 28 கால் வரும், 20 கால் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தேர்களுக்கு லட்சணப்படி ஒவ்வொரு தேர்களுக்கு 20, 36, அது மாதிரி 45, 52 இந்த மாதிரி கால்கள் வகைகள் பிரிச்சிருக்காங்க ஒரு திருத்தேருக்கு. அந்த அலங்கார கால் இப்போ இந்த தேருக்கு 28 கால் அமைச்சிருக்கோம். இதில் ஒரு பக்கத்துக்கு 7 கால் வீதம், 4, 7, 28 கால் பக்கத்துக்கு அமைச்சிருக்கோம். These temple cars are not only an architectural excellence but an institution by itself, which is deep rooted in social and religious traditions of Indian society. According to scholars, the temple cars have existed since the age of Indus Valley civilization. In India, the army was traditionally divided into 4 categories: rathas, elephants, horses, and foot soldiers. வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ நான் எங்கள் குடும்பம், எங்கள் தம்பி குடும்பம், இன்னொரு தம்பி குடும்பம், இன்னொரு தம்பி குடும்பம், இன்னொரு தம்பி குடும்பம், மற்றபடி யாரும் செய்யறதில்லை. ஆனால் வாகனங்கள்லாம் எல்லோரும் செய்வாங்க. இப்போ வாகனத்துக்கு எல்லோரும் செய்வாங்க, எங்கே போனாலும் போவாங்க. ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் லட்சுமண ஸ்தபதினு ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்கள் சாஸ்திரத்துக்கு ஒத்து வரும். நாங்கள் செஞ்ச தேர் எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிருவோம். திருப்பதி பெருமாளுக்கு செஞ்சார் எங்கள் அப்பா. திருவனந்தபுரம் அவங்க அண்ணன் தேவநாதனுக்கு செஞ்சார் எங்கள் அப்பா. கள்ளக்குறிச்சி தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு செஞ்சிருக்காரு எங்கள் அப்பா. இது 3 எங்கள் அப்பா பெரிய பாடல் பெற்ற கோயிலில் பண்ணார். அடியனில் பண்ண பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்கேன். திருக்கோவிலூர் ஸ்ரீமன் திருவிக்கிரமனுக்கு அங்கே தேர் பண்ணியிருக்கேன். பரனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணபிரிய மகராஜன்றவருக்கு அவருக்கு ஒரு தேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். செம்மாருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். சத்திரன்ற ஊருக்கு தேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வீரபாண்டிய சோழபுரம் வீரபாண்டிய சோழபுரம் அம்பாளுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் சில இடத்துக்கு அதை பழுது பார்த்து நிறைய தேர் ஓட்டிருக்காங்க. நிறையா இந்த மட்டத்தில் நிற்கிறா பார்த்தா 225 வருஷம் ஆகுமா. இது பூர்வீக மண்ணை வெள்ளக்காரங்காலத்திலே எங்கள் திருவதி இது ஊர். எங்கள் ஊர் ஒன்று தான். இந்த ஏரியாவில் மெத்த விட வேற எதுவும் மெத்த விட கிடையாது. இது கிராம தேவதை கோயிலுக்கு எங்கள் குடும்பத்தார் இருந்து திரௌபதி அம்மன் கோயில் இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. திருவதிகை வீரட்டாச்சரம் கோயிலுக்கும் தேர் செய்திருக்காங்க எங்கள் முன்னோர்கள். அதுக்கப்புறம் திருப்பதிக்கு எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பாவெல்லாம் சேர்ந்து எங்கள் உள்ளூர் எங்கள் திருப்பதி ஆச்சாரிகளை வச்சே வேலை செய்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம் ஐயம்பேட்டை, செங்கல்பட்டு நத்தம், மதுராந்தகம். அதுக்கப்புறமா சவுகார்பேட்டை, மெட்ராஸ் சவுகார்பேட்டில் உள்ள ஜெயின் கோயில் பெரிய கோயில்களாக தேர் கதவு வேலை அதெல்லாம் ஆற்று ஒரு ஹெவியான ஒர்க்கு. நாக்பூர், கோலாப்பூர், ஹைதராபாத், ஃபுல்பாக்ஜி, பனாரஸ், காசி, ஜார்க்கண்ட் அங்கெல்லாம் பெரிய கதவு. அதாவது இப்போ நம்ம ஆற்று ஒர்க் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இப்போ தேர் ஒன்று தான் இங்கே பெருசாக சிறப்பாக சொல்கிறோம். நார்த் இந்தியாவில் இன்றைக்கி இந்த ஒர்க் இன்னும் ஒரு 6 ஸ்டேட்டுக்கு நான் வேலை செய்யலை. இந்தியாவில் கூப்பிட்றாங்க தான். ஆனால் எந்த வேலை எந்த நாட்டுக்கு செய்தாலும் ஒர்க்கிங் சைட்டு திருவதி தான். ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதுதான். गोपुरे शिखरे द्वारे प्रकारे बलिपीठके ध्वजस्तंभम महानंदी महामंडपे दर्शन गर्भगृह महानित्यम शिल्पीनाम ग्रह दर्शनम सदा वेचितम अर्चकम रथा. கர்ப்பகிரகத்தில் யார் போகணும்? ஸ்தபதி தான் போகணும், இல்லை ஞானிகள் போகணும். அது என்ன பிம்பம், எப்படி இது ஏது இது என்னன்றது அது மறைமுகமாக வைக்கணும். அதுதான் கர்ப்பகிரகம்னா விளக்கு தான் முன்னேறினோம். கர்ப்பகிரகத்தில் எல்லாரும் போய் நம்ம போய் பார்க்கணும், லைட்டை போட்டு பார்க்குறாங்களே, அது ரொம்ப அதர்மம். Comparing the temple with the structure of the temple with the structure of the deity along with the proportions.
Here again comparing the human being and the temple complex. Literary traditions since the Sangam age associate gods like Vishnu, Shiva and Subramanya with their respective Vahanas. மறுபடி காளிதாசன்ற ஒருத்தர் மதுரை கிட்ட காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர். அவர் இங்கிலீஷ் புத்தகம் ஒன்று போட்டார். அது என்ன பண்ணாருங்கம்மா, கணபதி ஸ்தபதிக்கு அடுத்தாப்புல உடனே என் பேரை போட்டார். திருவதி டி.கே. ராஜாமணி ஆச்சாரியான் ஸ்தபதி திருவதி கிராம் பாலூர் ரோடுன்னு நம்பர் போட்டு போட்டார். வச்சுங்களா, இது திருக்கோயிலூர் தேர், இது அண்ணாமலையார் சுப்பிரமணிய தேர். 50 வருஷம் முடிஞ்ச உடனே கள்ளக்குறிச்சியில் தாத்தா செஞ்சது. அது 50 ஆண்டு காலம் முடிஞ்ச உடனே அப்பாவை வர வச்சு அப்பாவுக்கு மரியாதை நிமித்தம் செய்து இந்த தேரை புதுப்பிச்சாங்க. மறுபடியும் பெயிண்டிங்லாம் பண்ணி அவருக்கு மரியாதை செலுத்தினாங்க வருஷம். அது இது வாழ்ந்தது. இது கணபதி ஸ்தபதியார் கூட இருந்தது. அதிகார நந்தி திருப்பதி கோயிலில் தான் இருக்குது. இது அப்பா பண்ணினது தான். இது இப்போ வந்து முதலமைச்சர் அந்த ரங்கசாமி வந்து வெள்ளோட்டம் பண்ணி வச்சார், வடை பிடிச்சி விட்டார். ஏகாம்பரம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் புவனசுந்தரமும் தம்பி அங்கே நின்று கறி வளர்த்தும் போது ஏகாம்பரம் ருத்ரகோடி விமானம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 ஆண்டுகள் முன்னாடி பண்ணினது. Came across a nice book called the Vishwakarma Rathalakshana. I wanted to have a look at the original manuscript, and because the original manuscript was in Grantha script, and because Grantha script not many people could read and translate, I was fortunate to find a friend who knew that, and we travelled to Tanjavur Saraswati Mahal to have a look at the manuscript. Because my friend was also along with me, Dr. Devi Prasad Misra, who is a scholar in the French Institute, we together had a look at both the original manuscript as well as the transcript in Devanagari script. Most of the temple car builders or the sthapatis had no direct knowledge or access to this transcript in Sanskrit, and it had lot of technical terminology which is very difficult for a ordinary person to interpret or understand. So as this was happening in my mind, slowly things crystallized and the book took a shape, and I was lucky to get help from many people like Dr. Vijay Venugopal, a great scholar and professor of Indology from French Institute. சாமி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அர்த்த மண்டபம், அந்தராளம், மகா மண்டபம், நர்த்தன மண்டபம், இந்த மண்டபத்தெலாம் கணக்கு பண்ணின்னு இந்த பங்கில் தான் வரணும். இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, சிசன ஒரு பங்கு. உட்காந்துருக்குதா லிங்கம், படுத்துருக்குதா லிங்கம், எழுந்து நிற்குதா லிங்கம்ன்ற அது ஒரு கணக்கு இருக்குது லிங்கத்திலேயே. செய்வன திருந்த செய். இந்த பொம்மையை சிற்ப பிரகாரம் அளவோடு செஞ்சினா அது நமக்கு சோறு போடணும், பயமில்லை, சாப்பிடலாம். ஆனால் அது சரியில்லாமல் செஞ்சால் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். தேர்னா தேர் நிர்மாணம் ஒழுங்காக இருக்கணும். அது ஒன்றும் பசியாகக்கூடாது. அதாவது ஒன்றுக்கு ஒன்றுக்கு அளவுமா, இத்தனை பங்கு சக்கரம், இத்தனை பங்கு பூரப்பார், இத்தனை பங்கு நட்டுக்கண், இத்தனை மணி செலாப்பார், அதுக்கு அளவு, அந்த அளவோடு கொண்டு போனோம்னா ஒழுங்காக இருக்கும். கிராமத்துக்கும் கர்த்தாவுக்கும் சாமிக்கும் செய்யறவனுக்கும் பொருத்தம் பார்க்கணும். ஒரு பொருத்தம் இல்லை, 4 பொருத்தம். அதாவது சர்வார்த்த சிற்ப சிந்தாமணின்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஆயம் எம்ச்ச வாரம்ச்ச நட்சத்திர யோனிகம். அது சான்ஸ்கிரிட்டில் அஞ்சு எடுத்துக்குவாங்க. மீதி 16 பொருத்தம் பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்து செஞ்சால் தான் அது ஒழுங்காக இருக்கும், பேசும். இதெல்லாம் பேசாது. நான் உண்மையை பேசி உண்மையாக தேர் செஞ்சானா அவன் கடைசி வரைக்கும் கஷ்டமே கிடையாது அவனுக்கு. உண்மைக்கு புறம்பாக போனான்னா கஷ்டப்படுவான். தேர்னா தேர் தான்.
மனசில் இருக்கணும். அவனுக்கு தேர் செய்யணும்னா தேர் நினைப்பே இருக்கணும் இராப்பகல். அப்போ தான் தேர் வர முடியும். நான் அப்படி தான் இருந்து செஞ்சேன். தாத்தா வந்து கோயில் கட்டுறது நாங்கள் இங்கே திண்ணையில் வந்து கால் அமுத்துவோம். தாத்தாவுக்கு கால் பிடிச்சி விட்றது தான் எங்கள் வேலை. அப்போ வந்து அங்கே காஞ்சிபுரத்தில் வந்து மீட்டிங் நடந்திருக்கு. பெரியவர் வந்து கூட்டியிருக்கார், சிற்பிங்கெல்லாம் கூட்டிருக்காரு. கூட்டி என்னென்ன நீங்கள் செய்கிறீங்க, என்னென்னலாம் இருக்குது உங்களுக்கு செய்ய தெரியும்னு கேட்டிருக்காரு. என்னென்ன லட்சணமாக நீங்கள் விமானம் அமைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதில் எல்லாம் நிறைய காரைக்குடி, தேவக்கோட்டை, அந்த பக்கத்தில் தெற்கத்தியில் வந்து நிறைய வந்து கலந்துருக்காங்க. இந்த தேர் லட்சணம், இங்கே இருக்கிற தேர் லட்சணப்படி இவங்க இந்த பக்கத்தை விட்டு போகிறதில்ல வெளியில். எங்களுக்குள்ள பரம்பரை வளரணும், ஒரு பிள்ளையாக இருந்து பரம்பரையாக வந்துன்னுக்குறோம். வந்துட்டு திருப்பதி செஞ்சதுக்கப்புறம் நிறைய புள்ள குட்டிலாம் வந்து செல்வங்களை நிறைய கொடுத்தான், நிறைய தேர் செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே தங்கி இந்த பக்கத்துலேயே பெரும்பாலும் தமிழ்நாட்டில் செய்யணும். 1000 ரூபா கொடுத்த பெரிய வரலையம்மா 49 தங்க குடம் வச்ச நீ ஏற்றுமா ஐயோ எங்களுக்கு வேணாயா, நாராயண சொத்து நம்மளுக்கு வேணாம். அங்கேயே ஈருனாரு அண்ணாராவு, எங்களுக்கு வேணாம், அங்கே வேலை முக்கியமா பண்ணுறோம். திருப்பதியில் தேர் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து நிறைய கோயில் கட்டினார். தாத்தா வந்து சங்கராச்சாரியர் சொன்னார், தேர் செஞ்சது அவர் மீது சுஜேசி மித்திரம் பேப்பரில் வந்திருக்கே பார்த்துருக்காரு பெரியவர், காஞ்சி பெரியவர் பார்த்துட்டு தபால் போட்டு வர சொல்லியிருக்காரு. அன்னைக்கு நேரம் சூழ்நிலையோ போய் ஒரு வாரம் கழிச்சு போயிருக்காரு. அந்த மீட்டிங் முடிகிற ஸ்டேஜ் அன்றைக்கி போயிட்டார். அப்போ இதெல்லாம் ஸ்லோகெல்லாம் சொன்ன உடனே நான் கோயில் நீ நிறைய கட்டியா, சபை குப்பாச்சாரியா குப்புசாமியா நிறைய நீ கோயில் கட்டணும்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தான் இங்கே நிறைய ஆளுங்களை சேர்த்து இவர் இதெல்லாம் படிச்செல்லாம் சேர்த்து கூட எல்லோரும் வேலை தெரிஞ்சவங்களெல்லாம் கூட்டாந்து வச்சுக்கிட்டு கூட இவர் அளவுலாம் சொல்லி நிறைய இங்கே சுற்று வட்டாரங்களில் கோயில் கட்ட ஆரம்பித்து கோயில் சிற்பிகளை நிறைய இங்கே உருவாக்கி விட்ட சபதியை இன்றைக்கி எல்லோரும் நிறைய. Wood is perishable and hence the cars do not last more than 2 or 3 centuries. How the temple cars are pan-Indian in nature. Although the maximum number of temple cars are present in Tamil Nadu in this century, the biggest temple car festival is at Puri in the state of Odisha, and it has been there for last 800 years. Now there is a strong link between the Puri Jagannath temple and south.